9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையா அவர்கள் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சிறப்புங்க ஐயா. கடந்த எபிசோட்ல நம்ம 93 நாட்கள் கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய ராசிகள் நிறைய முன்னேற்றத்தை கோச்சார ரீதியாக அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசி. இவங்களுக்கு எப்போதான் வழி பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ராசின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாவே கோச்சார ரீதியாக ரொம்ப அடி வாங்கி என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடாதோ அத்தனை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வாழக்கூடியவர்கள் மிதுனம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கான மாற்றங்கள் எதுவும் இருக்கா? நீங்கள் மிதுன ராசியை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். அதற்கு முன்னாண்ட ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னுடைய வாசகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மிதுன ராசி, மிதுனத்தினுடைய அதிபதி புதன் பகவான். அப்போ புதனை தன்னுடைய ஆதிக்கமாக கொண்டவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். புதன் அப்படின்னாவே கலை, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. எல்லா விஷயத்தையும் நுனிப்புள் மேயர் மாதிரி ஆப்பட்டது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்படி தெரிந்து வைத்து எல்லாத்தையுமே உழைத்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, அடிமேல் அடி, இடிமேல் இடி, கஷ்டம் மேல் கஷ்டம், துன்பப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு மிதுன ராசிக்காரர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கே கண் கூட தெரியுது, மிதுன ராசிக்காரர்கள் நீங்க சொல்றது 4 வருஷம், எனக்கு இந்த 7 வருஷ காலமாகவே அதுல ஒரு 30% பேர் தான் நல்லா இருக்கிறாங்க. மீதி 70% பேருமே கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப மிதுன ராசியில் வாழ்றவங்க இன்னைக்கு என்ன கேட்கறாங்க தெரியுங்களா? நீங்க என்னையே பலன் சொல்றீங்க, நாங்க கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த மிதுன ராசியில நாங்கள் ஏன் பிறந்தோம் அப்படின்னு வருத்தப்படாத நாளே இல்லை அப்படிங்கிறாங்க. நாம் என்ன சொல்ல முடியும்? அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த 12 கட்டங்களிலும் கிரகங்கள் சஞ்சாரமாவதை நம்ம கூர்ந்து கவனித்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காலம் பிறக்க போகிறது என்பதை இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மிதுன ராசிக்காரங்களே, கண்டிப்பா இதை கேளுங்க, உங்களுக்கு வழி பிறக்கும், வாழ்க்கையும் பிறக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப குரு ஜென்மத்தில் இருக்கிறாங்க. அந்த குரு அந்த ராசியிலேயே இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க. அது போக 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அது போக 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாங்க. அப்போ இந்த கிரகங்கள் ஆகப்பட்டது சஞ்சாரம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது போக இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உச்சபலம் அடைஞ்சு ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு போறாங்க. இதனாலேயும் ஒரு நல்ல பலன் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது போக புதன் சுக்கிரன் மகரத்திலையும் கும்பத்திலையும் பயிற்சி ஆறாங்க. ஏன்னா சொல்றேன்னா, இதனால இவங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. அப்ப அந்த 93 நாட்கள் ஜனவரி 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த 93 நாட்களில் இவங்களுடைய தலையெழுத்தே மாறும். தலையெழுத்து மாறுறதுக்கு 93 நாள் தேவையில்லை, 2 நிமிஷம் போதும். ஒருத்தருடைய வாழ்க்கையை மாறுவதற்கு அந்த 2 நிமிஷம் போதும். எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது, மிதுன ராசிக்காரர்கள் எப்படி இருந்தாலும், எவ்வளவு சின்ன பண்ணப்பட்டு போயிருந்தாலும், எவ்வளவு தெரிச்சு போயிருந்தாலும், கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாள் தலை நிமிர்ந்து நடக்கத்தான் போகிறார்கள். அவங்க இழந்ததை பெறப்போகிறார்கள். அவங்க சுத்தி உள்ள கூட்டம் வஞ்சக கூட்டம், ஏமாற்றங்கள், பொய் சொல்றது, அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா இவங்களை வஞ்சிப்பது, இவங்களுக்கு முன்னாண்ட இவங்க வாழ்ந்து காட்டத்தான் போகிறார்கள். அப்போ பாத்தீங்கன்னா இவங்க உறவுக்காரங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நட்பு ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இவர்கள் வாழ்க்கையில இவர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தரை கெடுக்க மாட்டாங்க. அவங்களால இவங்க பாதிக்கப்படலாம் மொழியோ, மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது ஒருத்தரை கெடுத்தாங்க,
அவங்க நல்லா வாழ்றேன்னு சொல்லி பார்த்து பொறாமப்பட்டாங்க, இல்லைன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடியது நம்மளுக்கு வரணும்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டாங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரருக்கு அந்த ஒரு அறிவை, அந்த ஒரு புத்தியை கடவுள் கொடுக்கல. கெட்ட வழியில போறதோ, கெட்டது நினைக்கிறதோ, அடுத்தவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறதோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ஆண்டவர் அந்த அறிவை கொடுக்கல. அவங்களுக்கு கொடுத்தது தலை நிறைய மூளை. அப்ப அந்த மூளையை பயன்படுத்தி, அந்த அறிவை பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில வெளிச்சத்தின் உச்சத்துக்கு வருவார்கள். இன்னைக்கு இருட்டில் இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவங்க வெளிச்சத்துக்கு வந்தே தீர்வார்கள். அப்படி வந்தாலும் உச்சத்துக்கு வந்துருவாங்க அவங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சாயருக்கு முடியாமல், அந்த பக்கம் சாயருக்கு முடியாமல் குழப்பத்தை கொடுத்து, நிம்மதியை கெடுத்து, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கி அவங்களை சிக்கல்ல கொண்டு போய் விட்டுரும். ஆனா இவங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கண்டிப்பாக நல்லது செய்வார். அப்ப அந்த கேது பகவான் ஆப்பட்டது இவங்களுக்கு வாழ்வதற்கு வழியை காட்டக்கூடிய அளவுக்கு அந்த கேது பகவான் நல்லா இருக்கிறாரு. அது போக இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டை இந்த குரு பார்க்கிறாரு. அதே சுக்கிரனும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கும் வர்றாங்க, கும்பத்துக்கும் வர்றாங்க. அப்படி கும்பத்துக்கு வரும்போது அந்த குரு பகவான் சுக்கிர பகவானை பார்க்கிறாங்க. இது வந்து ஒரு அதிர்ஷ்டமான டைம். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி. அப்ப 5ஆம் இடம் என்பது என்ன? இவங்களுடைய அறிவு, திறமை, இவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் நினைச்சு வந்து பாத்தீங்கன்னா இவங்க எத்தனையோ கற்பனைகள், கனவுகளோட இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே கற்பனை கனவுகளோடு மட்டும் போயிருமா அப்படின்னா போகாது. கனவுகள் ஒரு நாள் நிஜமாகும். அந்த காலகட்டம் இப்ப வந்தாச்சு. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரனை இந்த குரு பார்க்கும் போது இவங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை அந்த குரு பார்க்கிறார். அப்ப அந்த ராகு பகவான் ஒரு பாம்பு, ஒரு விஷகிரகம். அந்த முழு சுபகிரகமான குரு அந்த ராகுவை பார்த்து, அந்த ராகு விஷத்தன்மையை கக்கிட்டு கோலண்ட ராகுவாக மாறி இவங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார். எப்படி கொடுப்பார் அப்படின்னா, இந்த புதன் பகவானுக்கு ராகு பகவான் ஆகப்பட்டது நட்பு, அதாவது முதல் தர யோகத்தை செய்யக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான். இந்த புதன் பகவானுக்கு அந்த ராகு பகவானை குரு பார்த்துட்டார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை குரு பார்த்துட்டாரு. இது யோகம். அது போக இந்த ராகு பகவான் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்கிறாரு. மிதுன ராசிக்கு 3ஆம் இடம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்தை அந்த ராகு பார்க்கிறாரு. அந்த ராகு அங்கே கேதுவும் இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ராகுவால் இவங்களுக்கு நன்மைதான். ஏன்னா குரு பார்த்து அந்த ராகு பகவானாகப்பட்டது அந்த விஷத்தன்மையை கக்கிட்டு பலனை கொடுக்கறது அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான டைம். அது போக பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கிறார். அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கும்போது கண்டிப்பாக குடும்ப ரீதியான சில பிரச்சனைகளும், சில குழப்பங்களும், சில மன வேற்றுமைகளும் இவங்களுக்கு வந்திருக்கும். யாருக்குங்க? மிதுன ராசிக்காரங்களுக்கு. அப்போ ஆண் மனைவியை சந்தேகப்படலாம், மனைவி கணவனை சந்தேகப்படலாம். அப்ப 2 பேர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது போயிடும். அப்ப அடுத்தவங்க மூலியமா கூட கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனை வரலாம். அப்போ வந்து இவங்களுடைய மனசு கெட்டு போகும். அப்ப இவங்க குடும்பம் நடத்தக்கூடிய முறையே வேற மாதிரியா போயிடும். அப்ப வீட்டுக்கு வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். வீட்டுக்குள்ள இவங்க நல்லா இல்லை, இப்ப மனசார பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்த்ததுனால சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரச்சனை தான். ஆனா குருவுடைய வீடாக இருந்து அந்த குருவுடைய வீட்டை சனி பார்க்கறதுனால 50% பிரச்சனை கம்மி. ஆனா அதே சமயத்துல 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இவங்க எல்லா விஷயத்திலையும் தப்பிச்சுக்குவாங்க. 8ஆம் இடத்துல உச்சமான செவ்வாய் வராரு. ஸோ அந்த செவ்வாய் எந்த வித பலன்கள் தராருங்க? இப்ப செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு கெட்டவன் தான். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடம் செவ்வாய். இப்ப இந்த 6ஆம் இடத்து அதிபதியே 8ஆம் இடத்துக்கு வந்து உச்சமாகிறார். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மறைந்தவன் நிறைந்த பலனை கொடுப்பான்.
6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ல வந்து மறைகிறார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைஞ்ச பலனை கொடுப்பார். அதுவும் உச்சகதியில் மறைகிறார். அப்படிங்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ரூபத்துல சொத்து, அவங்களை விட்டு போன சொத்து, இல்ல கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டின சொத்து ஏதாவது ரூபத்துல அவங்களுக்கு ரிலீஃப் ஆகும். திடீர் ராஜயோகம் அவங்களுக்கு உருவாகும். இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்கலாம், வீடே கட்டலாம், பூமி வாங்கலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக டாக்டருக்கு படிக்கிறவங்க, ரெண்டாவது யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் அதுக்கு படிக்கிறவங்க, இல்லை யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, இதுக்கு எல்லாமே இந்த செவ்வாய் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. அதாவது உடம்பு சரியாம இருக்கிறாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்கன்னா இந்த காலத்துல சரியாகுமா? 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 8ஆம் இடத்துல உச்சமாகும் போது அவங்களுக்கு பல நாள் கஷ்டமாக இருந்தாலும் இந்த பீரியட்ல ஒரு நல்ல வைத்தியர் கிடைப்பாரு. இல்ல நீங்களே கூட இங்க டாக்டருக்கு அங்க போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேச்சு போய் நம்பி நம்ம பாக்குறோம். அதனால அவங்களுக்கு பல நாள் தீராத ஒரு பிரச்சனை நீங்க சொல்லி அந்த டாக்டர் பார்த்தனால இந்த பீரியட்ல அவங்க நல்லா ஆகலாம். அதே மாதிரி இந்த லக்னத்திலே இருக்கக்கூடிய நம்ம குரு பகவான் பல குழப்பங்களை கொடுப்பாரா? இப்ப அவர் குழப்பம் தானே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்போ லக்னத்துல குரு இருக்கும்போது எந்த ராசியாக வேணா இருக்கட்டுங்க, அந்த ராசிக்கு கண்டிப்பாக குழப்பத்தை கொடுத்துட்டு தான் இருப்பாரு. அப்ப லக்னத்துல குரு இருந்தும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா குழப்பப்பட்டு மைண்ட் டென்ஷன் ஆகி அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க போகக்கூடிய வழியில போகாமல் போகக்கூடாத வழியில போய் இந்த மாதிரி குழப்பத்தை எல்லாமே கொடுப்பாரு. ஆனா அது பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த பார்வை பலம் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு பலம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனும் நல்ல இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அது போக அந்த சூரிய பகவானும் நல்ல இடத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அது போக செவ்வாயும் உச்சமாகறாங்க. அந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக ராகுவையும் பார்க்கறாங்க. இதனால எல்லா விஷயத்திலுமே இவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 93 நாட்களில் கண்டிப்பாக இருக்கிறது. இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்னங்க இருக்கு? இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னு கேட்டா பெருமாளையே வழிபடலாம். ஏன் சொல்ற அப்படின்னா இந்த புதன்கிழமை நாள்ல இல்லைன்னா இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பெருமாளை போய் அந்த புதன்கிழமை நாள்ல வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா திருவெண்காடு அந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல அங்கே புதன்கிழமை அன்னைக்கோ இவங்க ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்லயோ ஒரு முறை போயிட்டு வர சொல்லுங்க. அப்படி போயிட்டு வந்தால் இவங்களுக்கு பசி, பட்னி, பஞ்சம் எந்த விதமான கஷ்டத்துல இருந்தாலும் அது வந்து வெளியில வந்துருவாங்க. 1 லட்ச ரூபா போட்டு முதல் போட்டு ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, 1 கோடி ரூபா போட்டு பிசினஸ் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதே சமயத்துல மிதுன ராசிக்காரங்களை முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதிகமா பேசுறாங்க. அதிகமா பேசும்போது என்ன ஆகுதுன்னா எதிர்பால் இனத்தவராகப்பட்டது சலிச்சுக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க பேசுறத கேட்காம நானே ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், கொஞ்ச நேரம் நீங்க கேட்பீங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகும், மைண்ட் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு சஞ்சலம் வரும். அது மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் தனக்கு எதிர்பார் இனத்தவர் என்ன பேசுறாங்கன்னு நீங்க பேசுறத கொஞ்சம் அவங்க உள்வாங்கிட்டாங்கன்னா இவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய அறிவு எத்தனையோ பேர்த்த வாழ வைக்குது. தனக்கு தான் நல்லா வாழணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பேச்ச குறைச்சு அடுத்தவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டு நடந்தாவே இவங்க ஜெயிச்சிருவாங்க. சிறப்பு சிறப்பு, ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி மணிகண்டன்.